ஆறுது. இதுல அடுத்தவன் குடும்பத்தை சேர்த்து வைக்க வந்துட்டேன். அந்த மொடா குடிகாரனை காப்பாத்தி அவன் பொண்டாட்டியோட எல்லாம் சேர்த்து வச்சுட்டான். இந்த கூடு கட்டவனே குடும்பம் நடத்த முடியாம ஒட்டுத்தனில படுத்து கிடக்கா. இதுல இன்னொரு குடும்பத்தை கூட்டி வச்சு புத்திமதி வர சொல்லியிருக்கான். அட என்னையா வரவலன்னு பேசிக்கிட்டு தராதாரம் இல்லாதவன் தாலியை பத்தி பேச ஆரம்பிச்சான். அதுவும் சரிதான். அடே நமக்கு வேட்டி கட்டவே வெக்கமா இருக்குயா. நாம இருக்கிற வெக்கப்படணும். அவன் சுத்தமான ஆம்பளையா இருந்தா அவன் வீரத்தை அவன் பொண்டாட்டி ராசாத்தி கிட்ட காட்டு சொல்லு பாப்போம். செருப்பால அடிச்ச மாதிரி சரியா சொன்னீங்க. வர்றது சோலையம்மா மாதிரி இருக்கு. ஆனா நம்ம சோடாகாரமா என்னம்மா பாட்டிலாம் கழுவிட்டு வரீங்களா? கழுவினா வேற உங்களை அனுப்புவாங்க. ஆமா, காலையில உங்க அப்பாவும் அத்தையும் வந்திருந்தாங்களா? கோலி சோடா கணக்கா வெடிச்சிங்களா? நீங்க ஒண்ணு சேர்ந்துட மாட்டீங்களான்னு ஒரு நப்பாசதான் ஆளாளுக்கு முயற்சி பண்றோம். எங்க அது ஒரு காலமும் நடக்காது. வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிச்சு. இந்த வேதாளம் எப்ப ஏறுதுன்னு தெரியல, எப்ப இறங்குதுன்னு தெரியல. என்னோட படிப்புக்கும் என்னோட குணத்துக்கும் எப்படி எப்படியோ வாழ்க்காமையன்னு நினைச்சேன். எனக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை. இந்த பாருமா, என் மொழிக்கும் என் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுக்கு என்ன கிடைக்குமா? அந்த மாதிரி நீ சொல்றது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுமா. அழகா பார்க்காதுமா, அன்ப கவனி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அழகையும் அந்தஸ்தையும் எதிர்பார்க்கல, மனிதாபிமானத்தை. எனக்கு புருஷனா வர்றவன் மனுஷனாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ சொல்றத பார்த்தா ஆதித்யனை மனுஷன் லிஸ்டே சேர்த்துக்கலையா? இந்த பாருமா, பழைய டைலாக் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். ஆதித்யன் ஒரு பலாப்பழம் மாதிரி, பாக்குறதுக்கு மேல முள்ளா தெரியவானே தவிர உள்ள அறுத்து பார்த்தா சொல்லலாம் கிடைக்குமா? நீங்க 1000 காரணம் சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இல்ல. இப்ப முடிவா என்னதான் சொல்றேன்? இந்த ஜென்மத்துல நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டோம். நான் வரேன். என்னடா அந்த பொண்ணு பலாப்பழத்தை உரிச்சு காமிச்சா கூட பார்க்க மாட்டேங்குது. இதுக்கு புரிய வைக்கலன்னா என்ன? ஆதித்யனுக்கு புரிய வச்சிட்டோம்ல. என்னடா வாசல்ல வழிமறிச்சு நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இத பாருங்க, உங்க அறையில உலக்கைய வச்சு உங்களுக்கு எனக்கு இதான் வேலைன்னு சொல்லிட்டீங்க. உங்க பேச்சை என்னால மீறவும் முடியல, அந்த உலக்கைய தாண்டி உள்ள வரவும் முடியல. ஆத்திரத்துல நான் கட்ட தாலியை கைட்டு எரிஞ்சிட்டு போங்க, அது ஒரு விதம். இல்ல அவசரத்துல செஞ்சுட்டா பாவம் மன்னிச்சு விட்டுடுவோன்னு குடும்பம் நடத்துங்க, அது இன்னொரு விதம். இந்த ரெண்டுமே இல்லாம நான் தான் அவசரப்பட்டுட்டேன், நீங்க அவசரப்பட வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது நம்ம ரெண்டும் ஒண்ணு சேர்றதுக்காக நாள் குறிச்ச பேப்பர் இல்ல. இது நான் வேற ஊர்ல தங்க போற விலாசம். இந்த ஊர் என்ன புரிஞ்சுக்கிட்டோ இல்லையோ, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன தேடக்கூடாது இல்லையா? அதுக்குதான் இதை வாங்கிக்கோங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, உங்க நல்லதுக்கு தான். என்னம்மா இந்த நடு ராத்திரியில நந்தி மாதிரி வந்து நிக்கிறேனேன்னு பாக்குறியா? இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற முடிவோட தான் வந்திருக்கான்னு கேட்டப்போ முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன்னு சொன்ன. பெட்டி படிக்கையோட இந்த ஊரை விட்டே போயிட்டு வாழா வீட்டே ஆயிட போறியா? அது முட்டாள்தனம் இல்ல. உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டவனுக்கும் உன்னை பெத்தவனுக்கும் புத்தி வரணும்னு இந்த சமுதாயத்துக்காக இந்த ஊர்லயே வாழ்ந்து காட்டினா அதுதாமா புத்திசாலித்தனம். அசோகவனத்துல சிறப்பட்டதுனாலதான் ராமாயணத்துல சீதைக்கு பெருமை, துரியோதன சபையில அவமானப்பட்டதுனாலதான் மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு பெருமை. இந்த தாலியை கட்டினவ மூலம் அடிமைப்பட்டதுனால இந்த வீட்டுல இருந்தாதா இந்த கிராமத்துல எனக்கு பெருமைன்னு சத்தியமா நான் சொல்லலமா. இத பாருமா, குழம்பின குட்டையில முகம் தெளிவா தெரியாது, அதே போல குழப்பமான உள்ளத்துல நியாயம் தெளிவா தெரியாது. இதுக்கு மேல நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் வரேன்.
ராசாத்தி, நல்லா இருக்கியாமா? உள்ள வாங்கம்மா. இந்தாமா, நான் கேள்விப்பட்டேன். ராசாத்தி, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா ஆண்டவனை பத்தி நாம நினைக்கவே மாட்டோம். நாம நினைக்காது நடந்தாதான் ஆண்டவனுடைய நினைப்பே நமக்கு வரும். ராசாத்தி, நீ உன்னை பத்தி மாத்திரம் நினைக்க கூடாதம்மா. உன் வயத்துல வளர்ற கருவோட நினைப்புதான் இனி உனக்கு இருக்கணும். ஒரு பொண்ணு தாய்மை அடைஞ்சா அவ தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த முதல் கருவையே நீ கலைக்க பாத்தியே, அது மகா பாவம்மா. இந்த பாக்கியம் உனக்கு உடனே கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம்மா. ஏன்னா சிலருக்கு தள்ளி கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்காமலே போகலாம். என்ன எடுத்துக்கையே, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. ராசாத்தி, நீ வாயும் வயிறுமா இருக்க, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா. நல்ல வேலை, அந்த மருத்துவ வச்சு உன் கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கல. கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும்மா. வர இருங்கம்மா. ஏமா விரும்புறேன் போற? உங்களை எடுத்து பேசல தம்பி, மருத்துவ வச்சு அவ கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கலங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமா? தெரியாது. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நான் சொல்லிட்டேன்ப்பா அவகிட்ட. அவ எங்கேயோ போறா, நீ போய் பாரு. மேடம், நீங்க சொல்றத பார்த்தா இப்ப நீங்க 4 மாசத்துக்கு மேல கர்ப்பமா இருக்கீங்க. இந்த நிலைமையில கருவை கலைக்க முடியாது. அதுவும் இந்த ஸ்டேஜ்ல அபார்ஷன் பண்றது ரொம்ப தப்பு. அதையும் மீறி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்க உயிருக்கு தான் ஆபத்து. ஒரு ஆளுக்கு எப்படி போர்க்களம்னு சொல்லுவாங்களோ அப்படிதான் ஒரு பொண்ணுக்கு பிரசவ காலமும். ஆமாண்ண, இது 4வது மாசம். இனிமே கருவை கலைக்க முடியாது. அப்படி ஏதாவது பண்ணா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு ராசாத்தி கிட்ட டாக்டர் அம்மா சொன்னதை நான் கேட்டேனே. இந்த பௌர்ணமியில அம்பாளுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி ஆத்தங்கரையில வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுங்க. அதோட இந்த விஷயத்தை தமுக்கு போட்டு சுத்துப்பட்டு எல்லா கிராமத்துக்கும் சொல்லி விடணுமையா? இருங்க இருங்க, என்ன அவசரம்? உட்காருங்க. மங்களா, தாகத்துக்கு எல்லாருக்கும் மோர் கொடுமா. சரிங்க. கொஞ்சம் நேரத்தோட வரப்படாது. என் பொண்ணு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா? ஏங்க, நான் உங்க பொண்ணு மட்டுமா வச்சிருக்கிறேன்? அது இல்லைங்க, சுத்துப்பட்டு 10 கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரு. எத்தனை பொண்ணு கவனிச்சு வர வேண்டியிருக்கு? கோவிச்சுக்காத வாத்தியாரு, என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ளட்ட ஒப்படைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துரும். அது என்ன நகை பொட்டியா? பொட்டி சேவிங் செட்டா? இல்லீங்க, அது எங்க குடும்ப பொட்டி, பரம்பரை பொட்டி, ஒரே ஒரு பொட்டி. அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி. ஒருவேளை சவப்பட்டி என்னமோ? நமக்கு எதுக்கு அது? அது என்ன தவளுக்கார மாதிரி கையில உர? உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல, இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன். புஞ்சுமா, எவர் வச்சினார் சூடு? குருகார் வந்துட்டார். குருகார் வந்துட்டார். குருகார் வந்துட்டாரா? ஏன் சொல்ல மாட்டேன்? ஓ, நீ குருகார் வந்துட்டாருன்றியா? பாத்தியார் வந்துட்டார் அப்படி செப்பு. ஓ, பாத்தியார். பாத்தியார், பையில தட்டு. பையில என்ன தட்டா? நான் இன்னும் அந்த நிலைமைக்கு போலியே. ஓ, கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா? அது ஒரு பெரிய கதமா. நேத்து எங்க வீட்டுல இதே மாதிரி தோசைக்கல்ல வச்சு தோசை போட்டேன். தோசைக்கல்ல எண்ணெய் இல்ல, கை என்ன பசியா இருந்தது. வீணா போதுன்னு தொடச்சேன், சுட்டுருச்சு. ஐயோ பாவம். பாத்தியார் பாத்தியார், நீங்க காலையில இருந்து பத்தினியா? காலையில இருந்து பத்தினியா? நான் எப்பவுமே பத்தினிதாமா. ஓ, இன்னைக்கு பூரா நான் பத்தினியான்னு கேக்குறியா? ஆமா, பசிக்குது. நீ ஏதாவது வச்சிருக்கியா? என்னது கலர் கலரா ஒரு வித்தியாசமா இருக்கு? இது ஆந்திர தோசை கோங்கர சட்னி. பாத்தியா, தோசையிலேயே ஆந்திராவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, எங்க ஊர்ல குழிப்பணியாரெல்லாம் இருக்குது, உங்க ஊர்ல அதெல்லாம் இருக்காதே. ஆமா, தண்ட பண்ணிக்கு சால பாகம் தண்டி தின்னங்க. இதான் கை கெட்டது வாய் கெட்டலங்கிறது. இப்ப எப்படி திங்கிறது?